சேலரி அலோன் won't மேக் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீ. இதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்வெஸ்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அட்டைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாம் சொல்கிறாங்களே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நாளைக்கு என் ஜாபை நான் லீவ் பண்ணுறேன்னா கூட என்னோட ஃப்யூச்சர் பில்ஸை பற்றியும் என்னோட எக்ஸ்பென்சஸை பற்றியும் நான் கேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண என்னோட மணி இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்னோட எக்ஸ்பென்சஸ்க்காக ஏர்ன் பண்ணி தரும். ஒன்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணிட்டோன்னா ஏதோ ஒரு ரேண்டம் கம்பெனி க்ரோத்துக்கு என் லைஃப்பை நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னோட பர்சனல் லைஃப்பை நான் வாழ முடியும். ஃபார் தட் நம்ம மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் பாசிவ் இன்கம்மை பில்ட் பண்ணணும். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்ம ஒர்க்குக்கு போனாதான் நமக்கு பைசா. ஆனால் பாசிவ் இன்கம்ங்கிறது நம்ம ஒர்க் பண்ணலனா கூட அதுலேருந்து நமக்கு பைசா வந்துட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெண்டிங் ஏ ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு வீடை கட்டி அதை வாடகைக்கு விடுறதுங்கிறது ஒரு பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கமாக இருக்குது. இப்போ நான் என் ஏர்லி 20s இருக்கேன். இங்கேருந்து 12 இயர்ஸை டார்கெட்டாக வச்சு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் பில்ட் பண்ணி நம்ம ஃப்ரீடமை அட்டைன் பண்ண போகிறோம். இந்த பைசா பாதி ஜர்னி பார்ட் 1ல் நம்ம ஜீரோ சேவிங்ஸில் ஆரம்பித்து எசென்ஷியல் ஆன எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் கெரியர் க்ரோத் இது மூணுத்தையும் நம்ம எப்படி செட்டப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இன் பார்ட் 2ல் நம்ம இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டிஸ், கிரிப்டோஸ், கோல்டு, டெப்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸோ இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் பில்ட் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட் அவர் டார்கெட் 12 இயர்ஸில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். And we are going to walk together and grow together. Thank you. This is Paisa Padai Building Freedom.